ஹாய் கைஸ், நம்ம இப்போ எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா நாகப்பம்பரி தான் போயிட்டு இருக்கோம். இதான் நம்ம நாகப்பம்பரி போகிற வேலை செய்கிறாங்க பாருங்கள். நாகப்பம்பரி தான் போகிறோம். போகிற இது வந்து வேலைலாம் செஞ்சுருக்காங்க. பாலம் கட்டுறாங்க, மேம்பாலம் பாருங்க. இட்டாச்சுலாம் இருக்குது எங்கள் ஊரில். இது வந்து நம்ம காடு மாரி தான் நம்ம ஊர். காடாக இருக்குது வில்லேஜ். இதான் பையூர். இதாங்க எங்கள் ஊர். வாங்க, குமார்பேட்டிக்கெல்லாம் போவாதீங்க, பையூருக்கு வாங்க. நாகப்பழம் அருமையாக இருக்குது, சாப்பிட்றீங்களா? காய்ஸ், இது எங்கள் ஊர் திருவிழா காய்ஸ். எல்லாம் பேனர் எப்படி வச்சு வச்சுருக்காங்க பாருங்களா, பயங்கரமாக இருக்குது பேனரு. இங்கே தான் பிள்ளையார் தேசிக்கெல்லாம் பிள்ளையார் எடுப்போம் பாருங்கள். இதுதான் எங்கள் ஊர் போகிற வழி. உங்க ஊர் போட நம்ம ஊரெல்லாம் தாண்டி வந்துட்டோம். நீ என்னன்னா இப்போதான் வந்து ஊர் தேசி பிள்ளையார் தேசியா? ஆமாங்க. இதாங்க இப்படி போனால் கொங்கராயநல்லூர் ஆற்காடு, இப்படி போனால் ஆற்றுல இருக்குது ஆற்காயநல்லூர். ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா சவு தோப்பு, கரும்பு தோப்பு, மாங்காய் தோப்பு, தென்னந்தோப்பு எல்லாமே இதுல தான் இருக்கும். இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஐநா கோயிலுக்கு போகிற வழி. பையூருக்கு ஐநா கோயிலுக்கு போகும் வழி பார்த்தீங்கன்னா சவு தோப்பு தான் இருக்குது. இந்த பக்கம் பார்த்தா அதோ சவு தோப்பு போட்டுக்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சவு தோப்பு இருக்குது. சொல்கிறாங்க வாங்க காட்டுறேன் உங்களுக்கு. கோழி பண்ணை இருக்குது நம்ம ஊரில். கோழி வேணா கோழி பண்ணையில் வந்து வாங்கிக்கோங்க. மனுஷன் பண்ண வேணா மனுஷன் வந்து வாங்கிக்கோங்க. உங்களுக்கு கிணறு காட்டுறேன் பாருங்க. அருமையாக இருக்கும். நம்ம ஊர் கிணறுனாலே ஸ்பெஷல். ஆனால் அது கொஞ்சம் மண்ணில் போது காட்டுறேன், அப்படியே பாருங்கள், நல்லாயிருக்கும். இதெல்லாம் நம்ம ஊருக்கு வந்து எல்லாம் நாகப்பம்பரி தான் வந்து கார்பேடத்தில் வந்துடுறாங்க. நம்ம அதுக்கு தான் போயிருக்கோம். இப்போ அது உங்களுக்கு நான் ஃபுல் வீடியோவை காட்டுறேன், நீங்கள் நல்லா பாருங்கள். ஐநா கோயில் கிட்ட வந்தாச்சு. காய்ஸ் வந்து ஏன்டா வீடியோ ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஆற்றுல வந்து எல்லா ஊர்லேயுமே ஆற்றுல ஐநா கோயில் அங்கெல்லாம் போயிருக்கோம். எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா ஐநா கோயில் தான் இருக்குது. உங்கள் ஊரில் என்ன கோயில் இருக்குது கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ஐநா கோயிலை உங்களுக்கு காட்டுறேன், எப்படி பயங்கரமாக இருக்குது பாருங்கள். அப்படியே அருமையாக இருக்கும். அப்படியே உங்கள் ஊரில் எதுவுமே இருந்தால் கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள், மென்ஷன் பண்ணுங்கள். இது ஒன்று நம்ம கையில் நம்ம கொட்டா போடுறோங்க வீடியோ பேசுங்க. ஏற்கனவே நான் வந்து இங்கே சமைச்சு சாப்பிட்ருக்கோம். இதை கொட்டா போட்டோடனே கொட்டாலே பத்துனே சமைச்சு சாப்பிட்றதுக்காக வந்திருக்கோம். கொட்டா போட வந்திருக்கோம். கொட்டா போட போகிறோம் பாருங்கள் கைஸ். சீர் பண்ணுறாங்க பசங்க. நீங்களும் இந்தமாரி சின்ன வயசில் கொட்டா போட்டிருப்பீங்க பாருங்கள். அருமையான இடம், மரம் வந்து அருமையாக இருக்குது. அப்படியே கீழே வந்து நல்லா நிழலாக இருக்குது. கொட்டா போட்டு நாங்கள் டெய்லியும் வந்து இங்கே தான் ஸ்டே பண்ண போகிறோம். இந்த இடத்துல தான் கூட்டாஞ்சோறு ஆக போகிறோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதுமாரி நாங்கள் ஆக்கி சாப்பிட்ருக்கோம். இனிமேல் கொட்டா போட்டோன்னா கொட்டாயிலே படுத்துன்னு சாப்பிட்றதுக்காக கொட்டா போடுறதுக்காக வந்திருக்கோம் பாருங்கள். தெரியுதா காய்ஸ், கொட்டா போகிற பிளேஸ் இதுதான் பாருங்கள். செங்கல்லாம் வச்சுருக்கானுங்க. இப்போ நம்ம எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா அன்றநல்லூருக்கும் பையூருக்கும் நடுந்துக்கிற ஆற்றுக்கு தான். நம்ம பசங்க எல்லாம் நாகப்பம்பரிக்கு வந்துடுறாங்களா, அன்றநல்லூரில் வேலை செய்ய போகிறாங்களான்னு தெரியல. அவர் ஒருத்தர் வேகமாக போகிறாரு, தெரியுதா உங்களுக்கு? அவர் மட்டும் தனியாக போகிறாங்க. அவர் மட்டும் ஜூம் பண்ணி காட்டுற மாதிரி உங்களுக்கு. அப்படியே அருமையாக வந்து போவார் பாருங்கள். அப்படியே அருமையாக வந்து போகிறாரு பார்த்தீங்களா? திரும்பி பார்த்துனே போகிறார். வராங்களா வரல பார்த்துனே போகிறாரு. நான் போகிறேன் நீங்கள் வாங்கன்ட்டு போகிறாரு. நம்ம உள்ளே போவோம் வாங்க. இனிமேல் தான் நம்ம ஆற்றுக்குள்ளே வந்துட்டோம். இனிமேல் நடந்து போக வேண்டியது தான். ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நான் சேர்த்து முடியும். ஹாய் காய்ஸ், நம்ம இப்போ என்ன போகிறோம் பார்த்தீங்கன்னா நம்ம நாகப்பம்பரி தான். இந்த தோப்பு இருக்குது, தெரியுதா உங்களுக்கு? அதான் உங்களுக்கு வாங்க உள்ள போய் காட்டுறேன். வாங்க பசங்க போகிறாங்க, தெரியுதா உங்களுக்கு? இந்த பக்கம் போலாமா யோசிக்கிறாரு ஒரு ஓனரு. அவர் இந்த பக்கம் போல இந்த பக்கம் போல இடையாரு. நடுவில் தான் போயிருக்காரு. இப்போ எங்க போறீங்க? உள்ள வேலைக்கு போறோம். என்ன வேலைங்க? நாகப்பம்பரிக்கு போறோம். நாகப்பம்பா இங்க ஒண்ணுமே தெரியல. நாகப்பம்பரி சவுத்தோப்பு கருந்தோப்பு இருக்கு. அந்தாண்ட சவுத்தோப்புக்கு அத்தாண்ட காடு உள்ள போனா நாகப்பழம். எம்மன் பழம் இருக்கு உங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு? அது நிறைய இருக்குது. பச்சனையா தான் இருக்கிறானுங்க பசங்க. நீங்க எப்பல இருந்து போறீங்க? என்ன வயசுல இருந்து போறீங்க? சின்ன பிள்ளை இருந்து இப்பதான் அங்க மறந்து இருக்கு. இப்பதான் போயிட்டு இருக்கோம். கைஸ், நம்ம இப்ப என்ன போறோம்? நாகப்பம்பரி தான் போயிருக்கோம். நம்ம வந்து பணந்தோப்பு வாங்க தெரியா பாருங்க. பணந்தோப்பு காட்ட திருப்பிடா. பணந்தோப்பு உங்களுக்கு தெரியா பாருங்க. அதான் பணந்தோப்பு. நம்ம வந்து வீடியோ போட்டிருப்போம் நிறைய இடத்துல. இதான் பணந்தோப்பு. நம்ம வந்து பணந்தோப்பு இங்கதான் இருக்கு. நாகப்பழம் தோட்டம் வந்து இன்னும் கொஞ்சம் 2 கிலோமீட்டர் உள்ள போகணும். நம்ம ஆற்றை கடந்து தான் தாண்டி போனோம். இங்கதான் வந்து வெள்ளம் அதிகமா வந்தது நாட்டுல. இந்த பையூர் கிராமத்தை வந்து அச்சுன்னு போச்சுன்னா கடலூர், விழுப்புரம் எல்லாமே தரமட்டமாயிடும் சொல்லியிருக்காங்க. அந்த நியூஸ் பத்தி எனக்கு கொஞ்சம் தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சா கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க. இப்ப நம்ம வாங்க உள்ள போலாம். சவுத்தோப்பு உள்ள திடீர்னு கொஞ்சம் டென்ஷனாக இருந்தது. அதால் தான் வந்து தமிழ் பேசிட்டு இருந்தார் இவ்வளோ நேரம். திரும்பவும் நாகப்பழம் பெருக்க வந்திருக்கோம். அது நம்ம தமிழ் விட்டு மாடு மேயுது. திருப்பி காட்டுறோம் பாருங்க.
தமிழ் வீட்டு மாடுதோ மேயுது. தமிழ போய் மேய் தமிழ. தற்கொலைங்க ஓடுறானுவ. ஐயோ பொண்ணு போடா, பாக்கெட்ல பொண்ணு வச்சுடா. ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஃப்ளட் வந்த இடம் ஃபுல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கெல்லாம் ஃப்ளட் வந்த டைம்ல எங்கெல்லாம் வரவே முடியாது. சேதனார வண்டி சாவி வண்டியிலே வச்சுட்டு வந்துட்டாரு. போய் இப்பதான் எடுத்துட்டு வந்தாரு. எடுத்துட்டு வந்து இப்பதான் பொறுக்கிறாரு. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சேனல் வந்து இந்த வீடியோ வந்து என்னோட கண்ட்ரோல் இல்லை, ஃபுல் அண்ட் ஃபுல் இவன் கண்ட்ரோல் தான். இனிமே இந்த வீடியோக்கு மட்டும் இவன் பேசுவான், எல்லாம் இவன் டேலண்ட் தான். மைக் வந்து என்கிட்ட இருக்குது, வெறும் ரிசீவர் மட்டும் போட்டு மணி நேரம் பேசியிருந்தான், வாய்ஸே கேட்காது. இப்போ இனிமே பேசுவான். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போலாம். இப்போ வேற மாடத்துக்கு போறோம். தண்ணி இல்லாம எல்லாருக்கும் எனர்ஜி எல்லாம் குறைஞ்சிச்சு, வீட்டுக்கு கூப்பிடுறாங்க. ஆத்துல வேற உப்பு தண்ணி தான் வருது, நல்ல தண்ணி வர மாட்டேங்குது காய்ஸ். பாருங்க, எந்த மரத்துலையுமே இல்லை நாவப்பழம். நான் 46 ஃபோன் பண்றேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, நல்ல கலெக்ஷனு, பிஞ்சு சேர்ந்து வந்துச்சு. தமிழ் ப்ரோ பாருங்க, ஐயோ 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 எங்க இருக்கிறாருன்னு. கீழே உந்தாருன்னா கன்ஃபார்ம் பொழைக்க மாட்டாரு. சும்மா ஆன் பண்ணி பேசின்னு இருந்துட்டான். சாப்பிட எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. மழை மாதிரி பெய்யுது, மழை மாதிரி பெய்யுது ஃப்ரெண்ட்ஸ். ஏங்க அங்க பாருங்க, அதிசயத்தை நாமப்பழம் மழை பெய்யுதுங்க. மண்டையெல்லாம் விழுதுங்க, டெங்கு டெங்குன்னு. எங்க மேல தமிழ் வேற பாவம். எங்க மழை பெய்யுதுங்க, நாவப்பழம் போடுறா போடுறா போறா. தமிழ் கிளை உடச்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். அப்படிதான் நானும் விளையாடணும், ஒரு அடி ஊன்ட்டான். தமிழா வேணா தமிழா, உனக்கு எதாவது ஒன்று ஆச்சுன்னா அவள்தான்.
அண்ணன் எப்ப காலியாகும் சின்ன எப்ப உட்காரலாம்னு பாத்துன்னு இருக்கானுங்க. அவனுக்கு எப்ப புழுவான் இவனுக்கு எப்ப புழுவான் பாத்துட்டே இருக்கானுங்க. ஏங்க அந்த கலையில நிறைய இருக்குங்க. நோட்டி போடுறா பாருங்க எல்லாம் நம்ம தமிழ் மழை பெய்யுதுங்க. கேட்ச் பிடிச்சிட்டீங்க. எங்க பிஞ்சாது இலையா போதாதுங்க. இந்த கிளை மேல குதிங்க. கிளைக்கே ஓட்டும். ஐயோ 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 சுரேஷ் மண்டையில உழுது ஃப்ரெண்ட்ஸ். எங்க பாருங்க நம்ம பையூர் கிராமம் சும்மா இல்லைங்க. நம்ம கூமா பெட்டிக்கே டஃப் கொடுக்கும். எல்லாரும் சேர்ந்து ஏங்கன்னு கத்துங்க. அந்த பண்ணி சார் போட்டு உள்ள வந்தான். எல்லாம் பொறுக்கி நான் எங்க பொறுக்குங்க. வேற மாதிரி இருந்தா ஓனர் எட்டாவது புரியுங்க. ஓனர் படுத்துட்டு பொறுக்கிறாரு. போய்க்கணும். ஐயோ நான் ஒரு பைய தரல. அடிச்சுறாங்க ஃப்ரெண்ட்ஸ்ங்க. மேல என்ன கடிக்கிறதுன்னு தெரியும். பாருங்க அடிச்சுறாங்க நாவப்பழம் போடுறதுக்கு. சுரேஷ் அண்ணா வேற படுத்து எல்லாம் போடுகிறாரு. பாருங்க நாவப்பழம் பாருங்க. என்னடா பழி வாங்குறாரா? பெட்டி போடுறான் அந்த மந்த மேல. தமிழ் வேணுமே மேல இருந்து பறிச்சு தலையில போடுறாரு. ரொம்ப உச்சில இருக்காரு. பறிச்சு மேல போடுறாரு. ஒரு தலையிலே உழுது. ஃபேன் மேல உந்துச்சு பழம். ஃபேனே வீணாயிடுச்சு பாருங்க. பொருளா பையூருக்கு வாங்க. எல்லாம் இதே மாதிரி பழம் பாருங்க சாப்பிடுங்க. செம பழம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க கிளைய வேற உடச்சு விட்டு வந்துட்டாரு. பாருங்க கிளைய உடச்சிட்டாரு. இஞ்சிலாம் கீழே வந்துச்சு. இஞ்சிலாம் வீணாச்சு. இதையும் பொறிக்கு மாரி பொறுக்கிறான் தீனா. குரங்கு மாரி தொங்குறாரு. கீழே வந்துரு போற. ஐயர் வில்லேஜ்ல போய் எல்லாம் லைவ் பாருங்க. எம்டி லவர் பாய்ல எல்லாம் லைவ் பாருங்க. லைவ் ஓடும். முத்தன் ஐடி. இவ்வளவு திறமையா அது. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் லடாக் போய் பொறிக்கிட்டு வந்துட்டு இப்ப பையூர்ல நாவப்பழம் பொறுக்கிறாரு. பாருங்க பாருங்க மரம் அங்க இருக்கு. இங்க வந்து பொறுக்கிறாரு. சுரேஷ் அண்ணா கூட்டம் வரமாட்டாரு. பொறுக்கினே இருக்காரு. வேற மரத்துக்கு போறோம் ஃப்ரெண்ட்ஸ். மரம் காலேஜ் வேற மரத்துக்கு போறோம்.
தினா பாருங்க ஒரு பை ஃபுல்லா படிச்சிட்டான் பாருங்க. சுரேஷ் அண்ணா அதுக்குள்ளே வீட்டுக்கு கூப்பிடுறாரு வேற. அவர் மட்டும் ஃபுல்லா படிச்சிட்டாரு, நீ யாருமே பறிக்கல. நம்மளை காட்டுங்க. பாத்தீங்கன்னா லடாக் பாய் வந்து நிறைய பொறுக்கிட்டாரு வேர்வியோட. அங்க பாருங்க மூஞ்சில வேறு ஊத்துது பாருங்க. சுரேஷ் அண்ணா ஒரு பயிர் அப்பிட்டாரு. வேற மரம் இது, இங்க கொஞ்சம் குட்டியா இருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளவு தூரம் இருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ரெண்டாவதா முத்துவேல் அண்ணன் ஏறாரு மரத்து மேல. எறும்பு வேற இருக்கு அதிகமா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். எறும்பு இருக்கு, அதாவது அந்த சைட்ல ஏறாரு. ரொம்ப கஷ்டப்பட்டு ஏறாரு, ஏற முடியல ஒரு ஆளு. அவர் வந்து ஏற முடியாம தவிச்சுன்னு இருக்காரு மரத்துல பாதியிலே. யாராரு அப்படி கீழே இறங்குறாரு. எறும்பு வேற கடிக்குது பாவம். லடாக் பாய் அவர் வந்து இப்ப கவுர் வந்து அவரால் பறிக்க முடியலன்னு சொல்லிட்டு ரகன் ஏறாரு. லடாக் பாய் ஏறாரு, குரங்கு மாதிரி ஏறாரு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க. Music. Mutas. Stop the music.
அமுகு டுமுகள் அமால் டுமால் 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 பாருங்க கைஸ், நாங்கள் 4 பேர் தான் போயின்னு இருக்கோம். அவங்க எங்கே தான் தெரியல, காணாமல் போயிட்டாங்க. விட்டு நாங்கள் வீட்டுக்கு போகிறோம் கைஸ். வாங்க எல்லாம் நான் போகிறோம், வச்சுட்டு வரோம். நடக்கூட முடியல, டயர்டாக இருக்கு ரொம்ப. தண்ணி கூட இல்லை ஃப்ரெண்ட்ஸுங்க. தண்ணி பார்த்து எடுத்துகிட்டே வரணும் இதுக்கப்புறம். போன நேரம் ரொம்ப சூடாயிடுச்சுன்னு ஃபேன்லாம் எடுத்துகிட்டு வந்தோம். சுரேஷன் எப்படி போகிறாங்க? அவனு பாருங்க எங்கன்னே தெரியல, நடுக்காட்டில் மாட்டிக்கினானுவ. வரத்துக்கு வழியே இல்லை. நாங்கள் ஏதோ ஒரு வழியில் பூந்து வந்துட்டோம். ஒன்றும் காணா, சுற்றி காடு தான். நாங்கள் வெளில வந்துட்டோம். அப்படியே ஒன்றும் வரல. பாருங்க கைஸ், 4 பேர் காணாம வேற. எங்கே போனான்னே தெரியல கைஸ். ஆட்டுள்ளே காணாம போயிட்டானுவ. நடக்கவே முடியல ஃப்ரெண்ட்ஸ்.